வணக்கம் மக்களே, இது உங்கள் மித் மைண்ட் சேனல். இந்த அறிவியல் உலகத்தில் எவ்வளவோ அறிவியல் வளர்ச்சி வளர்ந்துருச்சு. முக்கியமாக அதில் ஒன்று மருத்துவ உலகம். இந்த மருத்துவ உலகத்தில் எவ்வளவோ சாதனையை இந்த குறைஞ்சது ஒரு 30-40 வருஷத்தில் படிச்சிருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் படைக்காத சாதனையை விட இப்போ படிச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு சாதனை. அதை தான் மார்த்தட்டி சொல்லிக்கலாம், இது தாண்டா மிகப்பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி. இது ஒரு மிகச்சிறந்த மைல் ஸ்டோனாக கூட அமையலாம் இந்த கண்டுபிடிப்பு. அப்படி என்னப்பா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், இதயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ஆர்டிஃபிஷியலாக டைட்டானியத்தாலான ஒரு இதயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதயத்தை வெற்றிகரமாக ஒருத்தருக்கு பொருத்தி அவர் உயிர் வாழ்ந்துக்கிட்டும் இருக்கார் அப்படின்றது தான் உண்மையான சாத்தியமான ஒரு உண்மை. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் தெரியும், எந்த ஒரு வண்டி இயங்கினாலையும் இன்ஜின் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நமக்கு இதயம் ரொம்பவும் முக்கியம். இதயம் இல்லை அப்படின்னா மனுஷனே இல்லைங்க. ஒரு நிமிஷம் இதயம் துடிக்கிறது நின்று போச்சு அப்படின்னா மூச்சு நின்று போச்சு அப்படின்றதான் அர்த்தம். போக வேண்டிதான் பரலோகம். அப்படிப்பட்ட இதயத்தை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா நம்ப முடியுதுங்களா? எவ்வளோ பெரிய அதிசயம். நம்ம இதயம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7500 7900 லிட்டர் ரத்தத்தை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. லேப்டப்னு எங்கள் உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய செல்ஸுக்கு. அப்படிப்பட்ட இதயத்தினால இதயம் பாதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் 23 மில்லியன் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இதயத்தை மாற்று அறுவை சிகிச்சைக்கு இதயம் கிடைக்கிற நபர்கள் எத்தனை பேர் தெரியுமா? குறைஞ்சது ஒரு 6000 பேர் மட்டும்தான். அதுவும் சரியான நேரத்தில் சரியான டைமில் டோனார் கிடைக்காம எவ்வளவோ பேர் இறந்து போகிறாங்க. அந்த இறக்கக்கூடிய விகிதத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இதயம் தான் டைட்டானியத்தாலான ஆர்டிஃபிஷியல் இதயம். இது எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த இதயத்தை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பயோ இன்ஜினியரிங் படித்த டாக்டர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் பேர் டிம். எல்லாரும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு உந்துகோல் வேணும். இவருக்கு உந்துகோலாக இருந்தது, ஒரு ஸ்பார்க்காக இருந்தது அவங்க அப்பா தான். ஏன்னா இவங்க அப்பா ஒரு இதய நோயாளிங்க. இதய நோயாளினால் அவர் இறந்தும் போயிருக்காரு. இதனாலேயே இவர் மனசுடைஞ்சு போயிருக்காரு. முக்கியமாக இதனால் இனிமேல் எந்த ஒரு இதய நோயாளியும் எந்த ஒரு நபரும் இதய நோயால் சாகக்கூடாது அப்படின்றதுக்காக பல தடவை முயற்சி பண்ணி இந்த விஷயத்தை செஞ்சுருக்காருங்க. இந்த மனுஷனை பாராட்டினா தப்பே இல்லைல்ல. இப்படி அந்த இதயத்தை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாரு, வச்சிருக்காரு. ஆனால் இது ஒர்க் ஆகாதா அப்படின்னு தெரியாது இல்லைங்களா? அப்போ தான் ஒரு திடீர்னு ஒரு கால் வருது ஒரு நாள். எங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் இருந்து, டாக்டர் டீம் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க. இவரும் போகிறாரு. என்ன ஏது அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு 40 வயசு ஒரு நபர் இருக்கார். இவருக்கு இதயம் அறுவை சிகிச்சை நடத்தணும். ஆனால் இப்போதைக்கு இதயம் கிடைக்கல, எப்படி டோனார் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனியல் டீம்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களால் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். என்ன சொல்கிறாரு பாருங்கள், நான் ஒரு இதயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுவும் டைட்டானியத்தாலும் ஒரு இதயத்தை. இதை ஒன்றா பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்ல, அவங்களும் கொஞ்சம் தயங்கி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் இதயம் கிடைக்காம இருந்தாலும் இறந்துருவார். ஆப்ரேஷன் வேறு எப்படி பண்ணாலும் இறந்துருவார். முக்கியமாக இதயம் கிடைக்கணும், இதை ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இந்த டைட்டானியத்தாலான இதயத்தை பொருத்திருக்காங்க. பார்த்துங்க மக்களே, துணிஞ்சு தான் இந்த இதயத்தை பொருத்திருக்காங்க. இந்த இதயத்தை பொருத்தி இவர் குறைஞ்சது நார்மல் இதயம் இல்லாமல் 100 நாள் வரையும் உயிர் வாழ்ந்துருக்காரு. ஏன் உயிர் வாழ்ந்துட்டுருக்காருல்ல, இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். இப்போ இந்த டைட்டானியத்தினாலான ஆர்டிஃபிஷியல் இதயம் ஒரு நிரந்தர தீர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இது ஒரு தற்காலிக தீர்வு தான். இந்த ஆர்டிஃபிஷியல் இதயம் ஒருத்தருக்கு பொருத்துறாங்க அப்படின்னா குறைஞ்சது 104 நாள் வரையும் உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டைட்டானிய இதயத்தை பொருத்துகிற நபர் இருக்கார் இல்லையா, அவருக்கு எப்போ பொருத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 2024 பொருத்துனாங்க. பொருத்த எடுத்துக்கிட்ட டைமு மட்டும் பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. குறைஞ்சது எப்படி 6 மணி நேரம். அப்போலேருந்து இந்த பிப்ரவரி மாதம் வரையும்
அவர் இந்த டைட்டானியம் இதயத்து மூலமாக உயிர் வாழ்ந்திருக்காரு. இப்போ அந்த நபருக்கு ஒரு புதிய இதயம் கிடைச்சிருச்சாங்க. அதாவது டோனார் கிடைச்சிருக்காரு. இந்த டைட்டானியம் இதயத்தை எடுத்துகிட்டு இப்போ புது இதயத்தை பொருத்திருக்காங்க. இவரும் இப்போ வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. எப்படி? புது இதயத்தோட. அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு ஆரம்ப கட்டம்தான், தற்காலிக தீர்வு தான். ஆனால் இந்த தீர்வே மருத்துவ உலகத்தில் மிகப்பெரிய சாதனை தான். ஏன்னா எவ்வளவோ பேர் இதயம் கிடைக்காம குறிப்பிட்ட நேரத்தில் இதயம் டோனர் பண்ண முடியாமல் எவ்வளவோ உயிர்கள் இறக்குது இல்லையா? அப்படிப்பட்ட தருணத்தில் அந்த இதயம் கிடைக்கிற வரைக்கும், அதாவது மாற்று இதயம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இதயத்தினால முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணி செஞ்சும் காட்டியிருக்காங்க மருத்துவர்கள். கேள்வி இப்போவே ஆரம்பிச்சிருப்பீங்க, இந்த இதயம் சரி பொருத்திட்டாங்க எப்படிப்பா இயங்கும் அப்படின்னு கேள்வி மனசுக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த இதயம் எப்படி இயங்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரியால் தான் இயங்கும். அதாவது சின்ன பேட்ரி, ஓகேங்களா, சார்ஜர் மாதிரி தான். இந்த இதயம் பொறுத்துனா 4 மணி நேரம் அதில் இருக்கக்கூடிய பேட்ரி தாங்குமா. 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த பேட்டரியை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அது எப்படின்னா இதயத்தை உள்ளே வச்சுருவாங்க. ஆனால் பேட்டரியை மாற்றக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அது செஸ்ட்டுக்கு மேலே இருக்குமா. இதயம் ஒரு வேளை அந்த பேட்டரி காலியாகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சிக்னலை அனுப்புங்க. அந்த சிக்னலை பார்த்த உடனே இவங்க இதில் இருக்கக்கூடிய பேட்டரியை மாற்றிடுவாங்களாம். சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு இதயம் நார்மலாக ஒரு இதயம் உடல் முழுக்க நம்ம ரத்தத்தை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த இதயம் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் டைட்டானியம் இதயம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. யார்? நம்ம டிம்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? நீங்கள் சொல்லுங்கள், இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படி தானே? ஏன்னா எவ்வளவோ மக்கள் இதயம் இல்லாமல் இதய நோயால் பாதிக்கப்பட்டு டோனார்ஸ் கிடைக்காம எவ்வளவோ பேர் இறக்குறாங்க. ஏன் மக்கள் இல்லை, குழந்தைங்களே இறக்குறாங்க. இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இது குறிப்பிட்டு ஒரு 12 வயசு குழந்தைக்கு கூட இந்த இதயத்தை பொருத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாண்டி இப்போ டாக்டர் டிம்மும் அவருடைய குழுவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதயத்தை நாங்கள் இன்னமும் ஆராய்ச்சி பண்ண போகிறோம், கூடவே இன்னமும் மேம்படுத்த முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த இதயம் இப்போதைக்கு ஒரு 104 நாட்கள் மட்டும்தான் ஒரு மனுஷனால் செயல்படுத்த முடியும். ஆனால் இதை வருஷ கணக்கில் வச்சு உயிர் வாழ முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சியை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அதே போல் இவங்களுடைய அடுத்தடுத்த முயற்சி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். இந்த விஷயம், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.